மாற்றங்கள் வந்து சொல்ற அளவுக்கு இல்லை. ஆரம்ப சுகாதாரம் இருக்குது. அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் வந்து கரெக்டான டாக்டருங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் செத்துருவோன்னு தெரியும். அதனால தான் எந்த அரசியல்வாதியும் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகல. கிட்ட நின்று கையால எடுக்கிறாரு அந்த காவாய எங்க கவுன்சிலர். எலெக்ஷனுக்கு அப்பவா? இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதான் இப்பதான் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. சிறப்பா பண்றாரு. 126 வட்டத்து கவுன்சிலர் அவரு. வரவங்க நல்லவங்களா வந்தா பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி இருந்தா எப்படி பார்க்க முடியும்? சாதாரணமாக நீங்கள் சிலிண்டர் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு வீட்டில் 3 திருநெட்டில் வந்து 5 வாங்குறாங்க. இது என்ன அது? இப்போ வந்து விஜய் வராரு, அவர் நிக்கிறனால உங்க இதுல ஓட்டு எல்லாம் இதாக அதெல்லாம் சும்மாங்க. ரசிகர் வந்து எல்லாருமே ரசிகர் தான். வடிவேல் வந்தா கூட இந்த மார்க்கெட்ல 10,000 பேர் வந்து நிப்பான். எல்லாரும் ஓட்டு போட்டுருவானா வடிவேலுக்கு? நீங்க எந்த தொகுதி? நான் வந்து கோயம்பேடு இருக்கேன். இருக்கிற வந்து முகப்பேரு. எனக்கு வந்து அம்பத்தூர் தொகுதி. அம்பத்தூர் தொகுதி. இப்போ உங்க இதுல தொகுதியில வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? எல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரச்சாரம் இன்ன வரைக்கும் இல்ல. இனிமேல் தான். இல்ல, போன தடவை டிஎம்கே யாருன்னு தெரியுமா? எம்எல்ஏ சென்னை ஃபுல்லாவே அவங்க தான் ஜெயிச்சாங்க. டிஎம்கே தான். எந்த உங்க தொகுதியில இந்த 5 வருஷத்துல ஏதாவது நல்ல மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களா? மாற்றங்கள் வந்து சொல்ற அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு பெரிய அளவு இப்ப நாங்க இந்த முகப்பேர்ல சிஹெச் இருக்காங்க. இப்ப ஆரம்ப சுகாதாரம் இருக்குது. அந்த ஆரம்ப சுகாதாரத்துல வந்து கரெக்டான டாக்டருங்க கிடையாது அந்த முகப்பேர்ல. மருத்துவர்கள் இல்ல. ஆமா, மருத்துவர்கள் இல்ல. அதாவது நர்ஸு கூட கம்மியா இருக்காங்க. இப்ப சர்க்கரை நோய், சர்க்கரை இந்த பிரஸ் எல்லாம் செக் பண்ணாம கூட அந்த சர்க்கரை டெஸ்ட் பண்றதுக்கே, சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு அங்க ஒரு சில நேரத்துல இருக்க மாட்டேன்றாங்க. அது டெஸ்ட் பண்றதுக்கே ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இந்த சூழ்நிலை அது மாதிரி இருக்கு. லோக்கல் எம்எல்ஏ அவங்க காதுக்கு போலியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போறதுனால அதெல்லாம் நான் பாக்குறேன். அது ஆமா, ஒரு டயத்துல டாக்டர் இருக்க மாட்டேன்றாங்க. வாரத்துல வந்து 7 நாள்ல வந்து அதிகபட்சம் 5 நாள் தான் டாக்டர் வராங்க. அதே மாதிரி சாயந்தரம் வந்து சாயந்தரம் டாக்டர் இருக்க மாட்டேன்றாங்க. ஆமா ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப எல்லா பேரும் வேலையை முடிச்சுட்டு வந்து காலைல போய் வேலையை முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் தான் வராங்க. அதுக்கு இந்த மாதிரி ஆரம்ப சூழ்நிலை சாயந்தரம் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். பிளஸ் என்னன்னா, இப்போ இவங்க 4 கட்சி இருக்கு. 4 கட்சியுமே ஒவ்வொரு வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் 2,000 ரூபா, ஒருத்தர் 2,500, இன்னொருத்தர் 2,000 அப்படின்னு ஒரே சொல்றேன். கூட்டி கேட்கறேன். கண்டிப்பா 2,500 ரூபா சொல்றாங்க. இப்ப சீமானா வந்துட்டு 1 ரூபா காசு தர மாட்டேன், இதெல்லாம் இது பண்றேன்னு சொல்றாரு. இப்ப இதுல 4 பேர் சொன்ன வாக்குல உங்களுக்கு எந்த இது வந்து பிடிச்சிருக்கு? வாக்குறுதி வந்து இலவசங்களுக்கு தேவையே இல்லையே. நீங்களும் இலவசம் எங்களுக்கு இலவச தேவையே இல்லை. எங்களுக்கான சரியான வேலை வாய்ப்பு, இளைஞருக்கான வேலை வாய்ப்பு இப்ப எல்லாத்துக்கும் கரெக்டான முறையில கொடுத்தமாக்க இந்த இலவசமே தேவையே கிடையாது. இப்ப மக்களோட விருப்பம் எல்லாத்துக்கும் எப்படின்னா, அவங்க ஏன் இலவசத்தை? அதாவது இப்ப எப்படி தெரியுமா, இது வந்து சின்ன முன்னு பிடிச்சி பெரிய முன்னு பிடிக்கிற மாதிரி பதவிக்காக வேண்டி இந்த இலவசத்தை எல்லாமே அறிவிக்கிறாங்க. ஆமா, இந்த இலவசம் வந்து ரொம்ப வந்து காலங்கள் வந்து இது போகாது. இவங்களே அடுத்த வரும்போது இலவசங்களை தவிர்த்து தான் ஓட்டு கேட்கற சூழ்நிலை இருக்கு. 5 தேர்தல் முடிய கிட்டத்தட்ட வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு 4 லட்சம் கோடி தான் இருந்தது. நீங்க ஒரே தேர்தல் 5 வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அப்ப இந்த நிதியில எங்க போயிட்டு இருக்கு? இத்தனைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இல்ல. ஆமா, இப்ப எங்களை வந்து ஒரு 2 லட்சத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொன்ன இளைஞர்களுக்கு நீ வேலை வாய்ப்பு இங்க கிடையாதுங்க. இந்த சூழ்நிலை இப்ப அந்த வந்து ஆட்சி அமைந்துட்டு இருக்குது. அதே வாக்குறுதி வந்து கவர்மெண்ட் வாக்குறுதி நிறைய கொடுத்தாங்க. சத்துணவு அங்காடி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து வாத்தியார் ஆசிரியர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிலாம் இன்னும் வந்து நிறைவேறாத வாக்குறுதிக்கு இலவசம் கொடுத்து தவிர்த்து என்ன பண்ண முடியும்? இப்ப மடியும் 1000 இருந்து 2000 ரூபா ஆகுறாரு. இப்ப கடன் வந்துட்டு இன்னும் அதிகமா. ஆமா, இன்னும் கடன் அதிகமா தான் ஆகும். இப்ப வந்து இன்னைக்கு வந்து நாங்க கரண்ட் பில் ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாண்டா, அடுத்த யூனிட்டுக்கு 2 ரூபா சேர்த்து 9 ரூபா வரும். ஏத்திடுவாங்க. ஆமா, அதே மாதிரி இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி கூட அதுல 10 ரூபா சேர்ந்துதான் வரும். இப்ப எல்லாத்துலயும் வந்து வரியில இருந்து ஆமா ஆமா எல்லா பொருளுமே இப்ப வந்து அதிகமா போயிட்டு இருக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த பருப்பு வகைகள் எல்லாமே பூரா வந்து விலை ஜாஸ்தி தான். இப்ப பருப்பு விலை எல்லாமே இப்ப ஜாஸ்தி. இப்ப கேஸ் பில்லாம் டிமாண்ட் அந்த போர்னால கூட அதிகமா போயிட்டு இருக்கு. சரி, இறங்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, ஏறுகிட்ட வாய்ப்பு இருக்கு. வெளியே இறங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்ப யாருக்கான நீங்க ஒரு மாற்றா பாக்குறீங்க? 3 பேருமே இது இலவசம் தான் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் அவர் எக்ஸ்ட்ராவும் சொல்லியிருக்காரு. இல்ல, அந்த தொகையில எந்த வேட்பாளர் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க ஓட்டு போட விருப்பப்படுறேன். இதுக்கு வந்து நான் மாற்று அவங்க டிஎம்கே இல்ல நான் சொல்ல விரும்பல. அங்க அந்த தொகையில யாரு அவங்களுக்கு ஏரியா தொகுதியில யார் சிறப்பா வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய வாக்கு செலுத்துவேன். மக்களுக்கு இலவசம் வேண்டாம், தரமான மருத்துவத்தை கொடு.
எனக்கு 43 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தது ஐயா கக்கனும் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான் சேர்ந்திருக்காங்க. எந்த அரசியல் தலைவர் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் சேர்ந்திருக்காங்க இது வரைக்கும் அப்படி நடந்த மாதிரி சார். இப்ப நல்லக்கண்ணு ஐயா மட்டும் ஐயா நல்லக்கண்ணும் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி தான் சேர்ந்தாரு. ஏன் அவர் அப்போலோல போய் சேரக்கூடாதா இல்ல காவேரி ஆஸ்பத்திரி போய் சேரக்கூடாதா? ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனா செத்துருவோன்னு தெரியும். அதனாலதான் எந்த அரசியல்வாதியும் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகல. மருத்துவ சேவை இன்னும் அந்த அளவுக்கான இதா இல்லையா? இல்ல அதனால இல்லாதவங்க கூட எதுக்கு லட்சமா வீடை வித்துட்டுலாம் கூட போய் கவர்மெண்ட் பிரைவேட் ஆஸ்பத்திரியில போய் சேர்றாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா இருந்ததுன்னா எதுக்கு அங்க போறாங்க? அதனால வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவங்க ஒன்றும் சுத்தமா அந்த இலவச மருத்துவனால அதை கரெக்டா கரெக்டா கொடுக்கல. ஆமா இப்ப சீமானா வந்து அதெல்லாம் கரெக்டா கொடுப்பேன். கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா கண்டிப்பா நடக்கும் அதெல்லாம். நான் கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து நெருப்பு சரவணன் என் பேரு. தக்காளி வியாபாரம் பண்றீங்க. எவ்வளவு வருஷமா நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நாங்க கொத்தால்சாவடி மார்க்கெட்ல இருந்தே நாங்க இருக்கோம் இங்க. கொத்தால்சாவடி அப்பத்துல இருந்தே இருக்கீங்க. சீமான் ஜெயிக்கிறோம், அதனாலதான் இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்காரு அவரு. சரியா? அவர் சரியான முறையில செயல்படுத்தினா அவரு ஜெயிக்கலாம். ஆனா அவர் ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. கத்தலாம் கதறலாம் கண்ணீர் விடலாம், ஆனா ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது தமிழ்நாட்டுல. அந்த இந்த அவர் ஜெயிச்சிருவாரு நினைக்கிறேன் காரைக்குடியில. அவர் ஜெயிச்சிருவாரு. அவர் ஏன் ஜெயிக்க போடு, அவர் ஜெயிச்சிருவாரு. ஆனா மற்றபடி இவரு மாடல் மக்களுக்கு சிலிண்டர் வாங்கி கூட இப்ப வர ஆட்சி வா விஜய் இருக்கான்ல இன்னைக்கு மக்கள் சீமானா வந்துட்டு அவங்க வீட்லயே வந்து நீங்க சுயமா வந்துட்டு கேஸ் பண்ணிக்கலாம், சிலிண்டர் தருவாங்க. பேட்டி கொடுத்து ஒருத்தட்ட உனக்கு என்ன ஆசைன்னு கேக்குறான். நான் சிஎம் ஆக போறேன் அப்படிங்க ஏமாற்ற போடுறாங்க. தெரிசா அவ்வளவுதான். நாளைக்கு நடு ரோட்ல விட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன சொல்றேன், கரண்ட்ல இருந்து எல்லாமே சோலார் எல்லாமே போட்டுருங்கிறாரு. அதெல்லாம் உண்மைதான், பாசிபிள் தான், அதெல்லாம் நடக்கிறதா விஷயம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த மார்க்கெட்டை தாண்டி அந்த பண்ணுவோம், மழை பெஞ்சினாங்க இவ்வளவு திருடுப்பளவு தண்ணி இருக்கும். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு தொகுதியாவது ஒரு காலடி தண்ணி இருக்கா? கிடையாது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க, சிறப்பா பண்ணிருக்காங்க. மழை அந்த அளவுக்கு வரலையா? மழை வந்த டயத்துல சொல்றேன், வராட்டது இப்ப இருக்கா. நான் மழையை கூட்டி நீ நிறைய போய் கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சேமத்தனங்கள கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அந்த காவை தோண்டிருந்தே கிடையாது. இன்னைக்கு எங்க ஆட்சி வந்த ஒரு பாடு எங்க கவுன்சிலர் பொன்னுவார் லோக அவர்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா உடைக்க சொல்லி அந்த சத்தியெல்லாம் மாறிட்டு எல்லாம் நீங்க காவை போட்டுட்டு இருக்காங்க. அவரு இன்னைக்கு இப்ப நின்று கையெல்லாம் எடுக்கிறாரு அந்த காவாய. எங்க கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு அப்பவா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதான் இப்பதான் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. சிறப்பா பண்றாரு. 126 வட்டத்து கவுன்சிலர் அவரு என்ன 2வது வட்ட செயலாளர். இன்னைக்கு அவர் பண்றாரு இங்க அந்த அளவுக்கு சிறப்பா பண்றாரு. அவர் தான் பண்ணல, திமுக அனைத்து கவுன்சிலரும் இந்த தொகுதியில அனைத்து கவுன்சிலரும் அதான் பண்றாங்க. ஆனா யாரையும் குறை சொல்லுது இந்த தற்கொலை ஆளுகள் மட்டும்தான் குறை சொல்லுவாங்க தவிர நாங்க யாரையும் குறை சொல்றது இல்ல. பிளஸ் வந்துட்டு இப்ப என்னன்னா இப்ப இவங்க சொன்ன 4 கட்சியோட வாக்கு அதே வாக்குறுதிலாம் ஒண்ணு கூட செய்ய மாட்டாங்க. நீ ஜெயிச்சா நான் பெரிய ஆள், நான் ஜெயிச்சா நீ பெரிய ஆள்கிட்ட தான் போவானுங்க. லாக் டைம்னு போனா யாரு பெரிய ஆளு என்னன்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது சாமி. இல்ல 1000 ரூபாய் நிறைவேற்றி இருக்காரு செயல்பட்டு. எப்படி நிறைவேற்றுதா? எப்பா நீ வீட்டு விட்டு வெளியே வந்தா உனக்கு 10 ரூபா சம்பளம், வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி தருவாங்க? அவங்க கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. யார் விட்டு போனதெல்லாம் எல்லாம் நம்ம வரி பணம். இது வந்து யாரும் இல்ல, இவங்க பாட்டு அறிக்கை கொடுத்துறாங்களா செய்வாங்களா? அவரு எத்தனாயிரம் கோடி கடன் வச்சிருக்காரு. இந்த கடன்லாம் எப்படி வந்து கட்டுவாங்க? 1000 லட்சம். இதெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களோட தலையில வச்சு கட்டுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இது அப்ப இதுல யாரு மாற்றா பாக்குறீங்க? வரவங்க நல்லவங்களா வந்தா பிரச்சனை இல்ல, எல்லாமே ஒரு மாதிரி இருந்தா எப்படி பார்க்க முடியும்? இல்ல புதுசா நீங்க பெரம்பூர் தொகுதின்னு சொல்றீங்க. விஜய் வந்துட்டு உங்க காலத்துல விஜய் வந்து எந்த ஒரு இதுல வந்து நிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும், அது உண்மைதான். அவர் வந்து வளர விட மாட்டாங்களா? எதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்றாங்க விஜய்? என்ன பண்றாங்க வளர விடாம? விஜய் எல்லாம் வந்து எதாச்சும் வந்து நிக்கணும்பா, நின்று செஞ்சாதான் தெரியும் மக்களுக்கு. விஜய் எல்லாம் ஒரு பயங்கரமான ஆளு. இவங்க தொகுதியில இப்ப டிஎம்கே அவரு ராஜேந்திர, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இல்ல அவரு தப்பு, அதெல்லாம் தப்பு. அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் எந்த புத்துல எந்த பாம்பு நல்ல பாம்பு இருக்கு, கெட்ட பாம்புன்னு சொல்ல முடியாது. அவர் செய்வாரு, உண்மைதான். நீங்க 2 பேரும் காலைல 6 மணிக்கு 5 வரீங்கன்னா சரி நமக்கு ஒரு பேர் கிடைக்கணும், நம்ம போய் 10 பேருக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நூலகத்துல ஒரு பேர் இருக்குன்னு சொல்ல எல்லாமே இதே மாதிரி சொன்னா இவங்களாண்ட அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கு. கண்ணா மெயின் சுவிட்சே அங்க இருக்கு, நீங்களாம் சும்மா. ஆமா எல்லாருமே இங்க மக்கள் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாதாரணமா நீங்க சிலிண்டர் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு வீட்டுல 3 ரூபாய் திண்ணட்ல வந்து 5 ரூபாங்கிறான். இது என்ன அது?
இப்போ யாரு அதுல அந்த கேஸ் தட்டுப்பாடு இல்லப்பா, இதெல்லாம் யாருடைய வரி போனா யாருக்காக செய்றீங்க, யாருக்காக பண்ண மக்களை நீங்க காப்பாத்துறவங்களா? இந்த டிஎம்கே 5 வருஷம் சரியா ஆட்சி பண்ணல. இப்போ சுத்தமா பண்ணல. அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவங்க நல்லா பண்ணாங்களா? ஏங்க அவங்க பண்ணாங்கன்னா என்ன கோளாறுனா, இந்த கொரோனால தான் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. அது எல்லா உலகமே சிக்கல் தான். அதான் அப்படிங்கும் போது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க செய்யறது அவங்க கரெக்டாக தான் செஞ்சாங்க. எடப்பாடி தான் வருவார் நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி தான் வருவாருன்னா அவர் தான் வருவாரு. நீங்க ஃபுல்லா எடப்பாடி தான். ஆமா ஆமா பேக் எல்லாம் தொங்குதாங்க. ஆமா ஏது தொங்கினாலும் சரி. மக்கள் வந்து 90% அங்கதான் இருக்காங்க. பிஜேபி அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏப்பா நீ வேண்டாங்கிறவங்க வீட்டுக்காரங்க அங்கதான் போகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? பின்னாடி தான் போய் ஆகணும். வேற வழியே இல்ல. நீ அங்க போக கூடாதுங்கிறா. நாங்க தானே போனோமோ நீ உங்க வீட்டுக்காரமா பின்னாடி தான் நீ போய் ஆகணும். அதேதான் இது வாழ்க்கையும், அதேதான் அரசியல், அதேதான். அதனால வந்துட்டு சொல்லுங்க, ஏதாவது சொல்ற தப்புன்னு தான் சொல்லுங்க. இல்ல இப்ப வீட்டுக்காரமா தப்பா தான் டைவர்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதானே? டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து உனக்கு ஏன் பொண்ணு கொடுப்பான்? விஜய் இருக்காரு, அவர் கூட கூட்டணி போயிருக்கலாம்ல. யார போய் கூட்டணி சேர்த்து போவா? எடப்பாடி. ஏங்க அவர் வந்து பிரச்சனை இல்லைங்க, அவர் வர மாட்டேங்கிறாரு. தனியா நிப்பேன்னு சொல்றாரு விஜய், அதான பெரிய பிரச்சனை. இல்ல அவர் கேட்டாரு 2.5 வருஷம் சிஎம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது எப்படி தம்பி கொடுப்பாங்க? அவருக்கும் ஓட்டு இல்ல இல்ல, ஓட்டு இருக்கிறதுனால உங்க அப்பா இருக்கும்போது உனக்கு எப்படி சிஎம் போஸ்ட் கொடுப்பாங்க? உனக்கு பேர் வைக்கிறது உங்க அப்பா. இல்ல நீ தான் எங்க அப்பனுக்கு நான் பேர் வச்சு சொன்னா ஒத்துக்குவாங்களா? அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. அதேதான் இது. அதனால ரெட்டை இலைக்கு தான் இந்த தடவை. இல்லக்கண்ணே, உங்க அப்பா தான் உனக்கு பேர் வைக்கணும். எங்க அப்பாவுக்கு நான் தான் பேர் வச்சேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஜனம் ஒத்துக்குவாங்களா? நல்லா யோசிச்சு பண்ணீங்களா? படிச்சவங்க நாங்க படிக்காதவங்க சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. இல்ல அப்பா சரியில்லைன்னு என்ன பண்றது? அது எப்படி அப்பா எப்படி சரியில்லாம போவாரு? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி எத்தனை வருஷம் உருவாக்குனவர் சரியில்லையா? ஏன்னா எறும்பு கடிக்காம ஈ கடிக்க போன வளர்த்தவர் அவர் சரியில்லை. இப்ப நீ வளர்ந்தவனா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கும், நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஆனா எடப்பாடி விஜய் நிறைய உதவி பண்ணிருக்காரு. மாஸ்டர் படத்துல ரிலீஸ் பண்றப்போ எடப்பாடி தான் அததான் யோசிச்சு பேசணும், யோசிச்சு முடிவு பண்ணணும். டக்குன்னு எடுத்த கவுத்தம் எல்லாம் பேசவே கூடாது. விஜய் வந்து இவர் என்ன பண்றாருன்னா, விஜய் வந்து இந்த மாதிரி இதுல நின்று பேசுது, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இதுல வந்து கலந்து இருந்தாருன்னா இப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப இவர் எதுவுமே இல்லாம நிக்கிறாருன்னா இவர் வாய்ப்பு இருக்கு. மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்குப்பா. விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கு. அப்படிங்கும் போது எங்கிட்டாச்சும் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போடாதான் இது பண்ண முடியும். அதனால இப்ப வந்துட்டு இப்ப நீ உன் தெருல வந்து கவுன்சிலர் இருந்தியா, ஒரு எம்எல்ஏ இருந்தியா, எம்பியா இருந்தியா, எதா இருந்தா எதை வச்சுன்னு நம்பாடு திடீர்னு வந்துடுவோம்னா எப்படி? எல்லாம் கண்ணு நீ யோசிச்சுப்பல. கண்டிப்பா அதுதான் உள்ளதாதான், வேற ஒண்ணு கிடையாது. நீங்க எந்த தொகுதி? நாங்க இங்கதான் மதுரவாயல் தொகுதி. இந்த இதுல வந்துட்டு இப்ப 4 கட்சியுமே இப்ப எலெக்ஷன் போது ஒவ்வொருத்தரும் நான் ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எந்த வாக்குறுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? யாருக்கோ இது பண்ணல? இல்ல வாக்குறுதி வந்து இல்லாதவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்களா கொடுக்குமானா ஒரு டவுட் இருக்கு. இருக்கிற ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நடைமுறையில இருக்கு. அதனால மக்கள் நம்புவாங்க. இல்ல என்ன இப்ப வந்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தே 5 லட்சம் கோடி பக்கம் கடன் சார். 1000 ரூபாய் போன 21ல 1000 ரூபாய் தரனார் ஸ்டாலின். இது சாத்தியமான்னு கேட்டாரு எடப்பாடியாரு. இப்ப அவரே 2000. இப்ப நீங்களும் 2000 ரூபாய் சொல்லிருக்கீங்க. சரி, நான் 1000 நான் கொடுத்துட்டு இருக்கிறோம்ல, நாங்க அந்த கான்பிடன்ட்ல சொல்றோம். இவர் சொல்றாரு ஸ்டாலின் தருவோன்னு. இலவசம் வேணாம், இலவசம் வேணாம், இலவச பஸ் வேணான்னாரு விஜய் ரசிகர்லாம். இன்னைக்கு அவரு 2500 அறிவிச்சுக்கிறாரு. அதுங்க ஆண் பெண் 2 பேத்துக்கு இலவசம், எல்லாத்துக்குமே இலவசம் தான். அவர் டோட்டலா ஏற்கனவே 40,000 கோடியில போக்குவரத்து நஷ்டத்துல ஓடுது. அதே சமாளிக்கிறது பெரிய விஷயம். மொத்தத்துக்கு பேர்த்துக்கு இலவசம்னா எங்க இருந்து கொடுப்பாரு ஸ்டாலின்? ஆனா அவர் சொல்ல, அவரும் வெறும் பெண்களுக்கு மட்டும் தான் இலவச பேர். ஆமா ஆமா, இது சாத்தியப்படுதோ அது அவங்க சொல்றீங்க. கலந்து ஆலோசனை அங்க அள்ளி விடுறாங்க. உங்க தொகுதியில யாரு வேட்பாளர் இருக்காங்க? எங்க ஏற்கனவே இவர் இருந்தார் கணபதி. அவரும் அந்த தொகுதியில இந்த தடவை அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு. அவர் எப்படி உங்க தொகுதியில நல்லா பண்ணியிருக்காரா இந்த 5 வருஷத்துல? நல்லா பண்ணி என்ன மக்கள் குறைகள் இதெல்லாம் தீர்த்துக்காரா? ஏன்னா இப்ப இந்த லோக்கல் எல்லாம் எல்லா இடத்துலயும் இந்த காவால் எல்லாம் போட்டு பண்ணிருக்காங்களே. இந்த வருஷம் மழையில கூட தண்ணி எல்லாம் இங்கே நிக்கல. நல்லா அதனால இந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப வந்து விஜய் வராரு, அவர் நிக்கிறனால உங்க இதுல ஓட்டு எல்லாம் அதெல்லாம் சும்மாங்க. ரசிகர் வந்து எல்லாருமே ரசிகர் தான். வடிவேல் வந்தா கூட இந்த மார்க்கெட்ல 10,000 பேர் வந்து நிப்பான். எல்லாரும் ஓட்டு போட்டுருவானா வடிவேலுக்கு? சும்மா ரசிகர் கூட்டம். விசில் அடிச்சாங்க கொஞ்சம் அவங்க விசிலே. அதனாலதான் விசில் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க இருக்கிற ரசிகர்ல பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது. 2 கோடி பேர்ல 1.5 வயசுல இருந்து 1.5 வயசு பையன் கூட விஜய் பாட்டு போட்டா ஆடுறான்ல. விஜய்ன்றான். ஓட்டு போடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுல. அதனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராதுங்கிறீங்க. சும்மா கதை. பிளஸ் அப்புறம் என்டிஏ கூட்டணி மோடி அவங்க எடப்பாடி என்டிஏ எல்லாம் இங்க மோடி பிஜேபிக்கு எல்லாம் இங்க ஆதரவு கிடையாதுங்க. சென்னையில இல்ல, தமிழ்நாட்டிலேயே வந்து இருக்காது. தமிழ்நாட்டுல ஆதரவு இருக்காதுங்க. அதெல்லாம் மதவாத கட்சி, அதனால அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரியார் வாழ்ந்த பூமியில அது. அதனால யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க ஓட்டு ஏன்னா ஒண்ணு பண்ணலாம். இந்த மாதிரி எட்டப்புறம் காதுல தோல் மேல ஏறி வேணா உள்ள வரலாம்.
எடப்பாடி மாதிரி ஆளுங்க மேல தனிச்சு நின்னா தனிச்சு நின்னா ஒரு இடம் கூட வராது. ஒரு இடம் கூட டெபாசிட் வாங்க முடியாது. பட் அவங்க அங்க ஒரு 10 அவர் கிட்டத்தட்ட ஒரு தேசிய கட்சி தானே, 234 தொகுதி தனித்து நிக்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குறாங்க பாருங்க. அதனால இங்க இவங்க இன்னும் வரைக்கும் அந்த ஃபண்ட் வரலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது உண்மை நம்புறீங்க? அது உண்மைதான். இல்லைன்னா அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி சொன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது மத்திய கவர்மெண்ட் தானே அறிக்கை விட்டுக்கிறாங்க, அவங்க அறிக்கையிலே தானே இருக்கு. அவங்க ஏதோ கொடுத்தான்னு சொல்றாங்க, கொடுக்கலன்னு சொல்றாரு அவரு சிஎம். நீங்க அதுக்கு எடுத்து ஏதோ கோர்ட்ல கேஸ் போடலாம்ல, எவ்வளவு ஃபண்ட் கொடுத்துருக்குன்னு வெள்ளை அறிக்கை வரலாம்ல. அதனால அது இவங்க உண்மையுமே அது தமிழ்நாடு அந்த ஃபண்ட் வரலன்னா கூட சமாளிச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல. அதுவே பெரிய இதா பெரிய விஷயம். அதனால இப்ப ஏன்னா டிஎம்கே சரி ஸ்டாலினும் சரி ஒரு டைம் கூட அவங்க ஜெயிச்சு திரும்ப வந்து ஆட்சியை வந்துட்டு பிடிச்ச மாதிரி சரித்திரமே இல்ல. அது இந்த தடவை மாறும் நினைக்கிறீங்களா? முன்னாடி இருந்த காலங்கள் வேற, இப்ப இவரு பண்றது வேற மாதிரி பண்றாங்க. அதனால இவருக்கு ஓட்டு கண்டிப்பா பார்த்தா ஸ்டாலினுக்கு சிஎம் முதலமைச்சர் வர தகுதியே இல்ல, கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா போன தடவை? ஆமா அது உடச்சிட்டாருல்ல. ஏன்னா அதுல போன தடவை கூட ஒரு 10 வருஷம் ஆன்டி கவர்மென்சி அவங்க இது பண்ணிருக்காங்க, இதனால ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷமும் வந்துட்டு அது வளர்க்க வாய்ப்பு இருக்கா? நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கா. குறிப்பா லேடிஸுக்கு நிறைய ரீச் ஆயிருக்கு. இங்க ஜெயலலிதா வீட்டுல மிக்சி கொடுத்தாங்க, 2 மாசத்துல காயலாங்கடைக்கு போயிடுச்சு. அப்படியெல்லாம் பேச்சு வரக்கூடாதுன்னு தான் இப்ப உங்களுக்கு டோக்கன் கொடுத்துறேன், நீங்களே பார்த்து இதை வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அது இன்னும் மக்களுக்கு நல்லா ரீச் ஆகும். அந்த தாய்மார்கிட்ட அந்த ரீச் ஆயிட்டாவே ஜெயிச்சுட்ட மாதிரி தாங்க. நீங்க அப்புறம் ஏன் இப்ப திருமாவளவன் அவரை விட தேமுதிக அதிக சீட் கொடுத்துருக்கீங்களா? அது ஏதோ என்ன இதா பாக்குறீங்க? என் திருமாவளவன் ரொம்ப வருஷமா உங்க கூட வந்துட்டு கூட்டணி கட்சியா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது நீங்க அதிகாரம் கொடுக்கலினாலும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணிருக்காரு. ஆனா அவரை விட வந்துட்டு தேமுதிக இப்பதான் வந்தாங்க. போன தடவை உங்களுக்கு ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சவங்க, அவங்கள வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு 10 சீட்டு கொடுத்து திருமாவளவனுக்கு 8 சீட் கொடுத்து அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, எங்களுக்கு நாங்க தொடர்ந்து இது பண்றோம், எங்களுக்கு வந்து இன்னும் இப்போ கம்மியா தான் தராங்க அப்படின்னு சொல்லி. அதை எப்படி பாக்குறீங்க? அது கரெக்டான முடிவா ஸ்டாலின் அவர்கள் எடுத்தது? இல்ல அப்படின்னு கிடையாது. எல்லாம் இதுவும் விட்டுறக்கூடாது, கூட்டணி கட்சியில ஆதரிக்கிறது இப்ப ஒண்ணும் இல்ல, கலைஞர் காலத்துல இருந்து அது கரெக்ட் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் யாரும் ஒருத்தர் தாழ்ந்து ஒருத்தர் பண்ணி எல்லாம் கொடுக்கணும் இல்ல இப்ப கொடுத்துருக்காங்களே. ஏன்னா தேமுதிக இப்பதான் நம்ம கூட வந்து போன தடவை அவங்க வெறும் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் ஓட்டு தான் எடுத்தாங்க. விசிகாவுக்கு எப்பவுமே நீங்க கொடுத்த 6 தொகுதியில 4 தொகுதி அந்த மாதிரி ஜெயிச்சுட்டாங்க. இப்ப அப்படி இருந்தும் வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளவு கம்மியா கொடுத்தது வந்துட்டு இதா பாக்குறீங்களா? கொடுத்துருக்கலாம், ஈக்குவலா கொடுத்துருக்கலாம். தேமுதிக கொஞ்சம் கம்மி பண்ணி இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். தெரியல, அது கூட்டணி பஞ்சாயத்து. அது மட்டும்தான் எனக்கு இந்த இதுல ஒரு பெரிய இதா இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா அவங்க கூட டிராவல் பண்ணி 3 எலெக்ஷனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் இவ்வளவு கம்மியான ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு? எப்படி எதனால அந்த கூட்டணி அப்படி கட்டுவாப்பா இருக்குன்னா மதவாத கட்சியை எதுக்கணும், அது கரெக்ட். ஒரே கொள்கையோட எல்லாம் ஒரே சிந்தனையோட இருக்கிறதுனால அவர் எங்கேயும் போகாம. விஜய் வந்து அவரை கூப்பிட்டு பார்த்தாரு, திருமாவளவன் வரணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் ஃபங்க்ஷன்ல வச்சு. ஆனா அப்படி இருந்தும் அவர் போகாம உங்க கூடயே தானே அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கே தெரியுமா அவருக்கு எல்லா கட்சிகளுக்கு ஆஃபர் வருது, அவருக்கு எத்தனை இது வருது. அவருக்கு ஒரு தனித்துவம் இருக்கு சார், அவளுக்குன்னு ஒரு இது இருக்கு. இன்னைக்கு தலித்து மக்கள் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் திருமாவளவன் தான். யாரும் எந்த மாற்று கருத்து இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லுவாங்க. ஆனா இந்த சீட்டு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் நெருடலா இருக்கு. கொஞ்சம் வந்துட்டு தேமுதிக கம்மி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பண்ணி இல்லை, ஈக்குவலா கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு இதாக அவங்களுக்கான இது ஒரு இது இருக்கும். ஏன்னா அவங்க இரட்டை இலக்கிய தொடர மாதிரி அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமா வந்துட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. என்ன பண்றது, சரி ஆனாலும் நம்ம கூட்டணி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இது பொறுத்து நம்ம அதுக்காக போறேன். ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டிங்க இதெல்லாம் விடுதலை சிறுத்தை வெளியே வந்துடும், காங்கிரஸ் வெளியே வந்துடும் சொல்லி பயங்கரமா சொல்றாங்க. யாரும் வெளியே வரல, கட்சிக்காக எடுத்து நின்றதுனால யாரும் வெளியே வரல, உறுதியா இருக்கிறாங்க. அதனால இந்த வெற்றி கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும், பெரும்பான்மையா ஜெயிக்கும் நம்புறீங்க.